ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஐஆர்சிடிசியில் எப்படி தட்கல் டிக்கெட் ட்ரெயினுக்கு புக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள்கிட்ட ப்ளே ஸ்டோரில் ஐஆர்சிடிசி ரயில் கனெக்ட் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் இங்கே டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா லாகின் இருக்கும். உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க புது யூசரு. நான் இப்போ என்னுடைய ஆல்ரெடி இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டில் நான் லாகின் பண்ணுறேன். லாகின் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ என்னுடைய ஐடிக்குள்ளே வந்துட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மாஸ்டர் லிஸ்ட்டை அப்டேட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா தட்கல் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம புக் பண்ணும்போது போய் பேசஞ்சர் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்திங்கன்னா நம்ம டைப் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே டிக்கெட்டே காலியாகிடும். ஸோ அதுக்கு முன்னாடியே மாஸ்டர் லிஸ்ட்டில் போயிட்டு யார் யாரெல்லாம் அந்த இப்போ ஜேர்னியில் ட்ராவல் பண்ண போகிறோம் அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் நம்ம இங்கேயே கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்னோடய பேர், வயசு, மேல், அப்புறம் எந்த கோச் எந்த சீட்டோடைய ப்ரிஃபரன்ஸு கொடுத்துருப்பேன். அண்டு ஃபுட்டு வேணும்னா அதெல்லாம் நான் இப்போயே இங்கேயே கொடுத்துருக்கேன். இன்னும் நம்மளுக்கு ஆட் பண்ணணும் பேசஞ்சர்னா மேலே ஆட் பேசஞ்சர் இருக்குல்ல, இதை கொடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணி நம்ம சேவ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ட்ரெயின் டிக்கெட்டுக்கு நம்ம புக் பண்ண போகிறோம். அது எப்படின்னாக்க டெய்லியுமே மார்னிங் பார்த்திங்கன்னா 10 o'clock ஏசி கோச்சஸ்க்கான தட்கல் டிக்கெட் ஓப்பன் ஆகும். அதாவது நெக்ஸ்ட் டே ஜேர்னிக்கு முன்னாடி நாள் நம்ம டிக்கெட் புக் பண்ணிக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு நைட்டு சென்னையிலேருந்து மதுரைக்கு போகக்கூடிய பாண்டியன் நான் புக் பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி மார்னிங் 10 மணிக்கு ஏசி கோச்சுனால் 10 மணிக்கும், ஸ்லீப்பர் கோச்சு அப்படின்னா 11 மணிக்கும் புக் பண்ணோம். இப்போ சப்போஸ் நாளைக்கு மார்னிங் டபுள் டெக்கர், ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையிலேருந்து பெங்களூருக்கு போகக்கூடிய டபுள் டெக்கர் நான் புக் பண்ணோன்னா இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு சேர் கார் டிக்கெட்டு, ஏசி சேர் கார் டிக்கெட்டு 10 மணிக்கு ஓப்பன் ஆகும். அண்ட் தென் நார்மல் செகண்ட் சிட்டிங் டிக்கெட் 11 மணிக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ மணி 10:31 ஆகுது. ஸோ இப்போ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஏசி கோச்சஸ்க்கான டிக்கெட் ஓப்பன் ஆகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சென்னை சென்ட்ரலேருந்து கேஎஸ்ஆர் பெங்களூருக்கு தட்கல் டிக்கெட் புக் பண்ணோம். ஸோ இந்த கோட்டாவில் போய்ட்டு நம்ம தட்கல்னு செலக்ட் பண்ணிக்கலாம். டேட்டில் நாளைக்கு டேட்டுக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ சர்ச் டைம் இப்படி கொடுத்துட்டு ஒரு நாளைக்கு காலையில் கிளம்பக்கூடிய டபுள் டெக்கர் ட்ரெயின் பார்த்திங்கன்னா 7:25 கிளம்புது சென்னை சென்ட்ரலேருந்து. இதில் பார்த்திங்கன்னா 177 டிக்கெட் இருக்குது. அதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 710 ரூபா. இது நீங்கள் நார்மல் ஜென்ரலாக புக் பண்ணியிருந்தீங்கன்னா 565 ரூபா வந்திருக்கும். நம்ம தட்கலில் புக் பண்ணுறதுனால 710 ரூபா வருது. இப்போ பேசஞ்சர் டீட்டெயில்ஸில் நம்ம ஆல்ரெடி மாஸ்டர் லிஸ்ட்டில் அப்டேட் பண்ணியிருப்போம் இல்லையா, ஸோ அதில் நான் அப்படியே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பேசஞ்சர் அண்ட் தென் ஜேர்னி டீட்டெயில்ஸை ரிவ்யூ பண்ணி கன்சிடர் ஃபார் ஆட்டோ அப்கிரேஷன் புக்கிங் ஒன்லி இதெல்லாம் செட்டிங்ஸ் நம்ம ஆன் பண்ணிக்கிட்டு இப்போ கன்சிடர் ஃபார் ஆட்டோ அப்கிரேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் செகண்ட் சிட்டிங் புக் பண்ணியிருக்கேன். பட் ஆஃப்டர் சார்ட் ப்ரிப்பரேஷன் பை சான்ஸ் பை லக்கில் நமக்கு சேர் காரில் அப்கிரேட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் இது ஆப்ஷன்ஸ் யூஸ் ஆகும். அண்ட் தென் பேமெண்ட் த்ரூ பீம் யூபிஐ. எஸ், ஐ அக்செப்ட் த ட்ராவல் இன்சூரன்ஸ். நெக்ஸ்ட்டு ரிவ்யூ ஜேர்னி டீட்டெயில்ஸ் ஈக்குவல் டு RTN ப்ரொசீட் டு பே. இப்போ கேப்சா கரெக்டாக போட்டாச்சு. அண்ட் தென் ஸோ இப்போ நம்ம பேமெண்ட் பண்ண போகிறோம். பேமெண்ட் நம்ம பேடிஎம்னு செலக்ட் பண்ணாலே நம்ம ஃபோனில் என்ன யூபிஐ ஆப் இருக்கோ அது எல்லாமே நமக்கு ஷோ ஆகும். ஸோ இப்போ என் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஜிபே இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிபே நம்ம மொபைலில் என்னென்னலாம் யூபிஐ ஆப்ஸ் இருக்கோ அது எல்லாமே இங்கே வரும். நம்ம ஜிபேன்னு கொடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக லாகின் உள்ளே போனதுமே பார்த்திங்கன்னா பேமெண்ட் தான் வரும். பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடனடியாக உங்களுக்கு டிக்கெட்ஸ் உங்களுக்கு ஷோ கன்ஃபார்ம்டாக இல்லை வெயிட்டிங் லிஸ்ட்டாக இல்லை புக் ஆகலையா ரிக்ரெட்டாக அந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். இப்போ நான் டிக்கெட் நான் புக் பண்ண போகிறது ஜஸ்ட் ஒரு வீடியோ ரெஃபரன்ஸ்க்காக நான் இந்த வீடியோ உங்களுக்காக காட்டியிருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு தெளிவுபடுத்த பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.